நெல்லையில் பெட்ரோல் பங்க் ஊழியர் அரிவாளால் வெட்டி ஆக்ரோஷமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த இரு சமூக இளைஞர்களுக்கு இடையே மோதலால் நெல்லையில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி இதோ. பைக்கில் சென்ற இளைஞர் வழிமறித்து வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சாதி பெயரை சொல்லி சாடைமாடையாக வம்பிழுத்து அதனால் நடந்தேறிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அருகே உள்ள புளியங்குளத்தைச் சேர்ந்தவர் முத்து பெருமாள் கருங்குளம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஊழியராக பணியாற்றி வந்தார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் திருநெல்வேலி டு சிவந்திப்பட்டி செல்லும் சாலையில் முத்து பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று வழிமறித்த கும்பல் அவரை அரிவாளால் சராமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த முத்து பெருமாள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பெருமாள்புரம் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞர் நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இரு மாவட்ட போலீசாருக்கும் அலர்ட் கொடுத்து கொலையாளிகளை பிடிக்க அதிரடி வேட்டையில் இறங்கினர். அதில் சிறிது கிலோமீட்டர் தொலைவில் முன்னீர் பள்ளம் என்னும் இடத்தில் ஆடையில் இரத்தக்கரை படிந்து 3 பேர் சுற்றித் திரிந்துள்ளனர். அப்போது அங்கிருந்த போலீசாரை கண்டதும் மூவரும் தப்பி ஓடினர். எனினும் விரட்டிச் சென்ற போலீசார் அவர்களில் 2 பேரை மட்டும் மடக்கி பிடித்தனர். பிடிபட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களிடையே சாதி ரீதியிலான மோதலே கொலைக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட வந்த ஒரு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கொலை செய்யப்பட்ட முத்து பெருமாளிடம் வம்பிழுத்ததாக கூறப்படுகிறது. சாதி பெயரை சொல்லி வார்த்தைகளால் சாடை மாடையாக பேச இறுதியில் அது மோதலில் முடிந்துள்ளது. இதில் திட்டமிட்டு காத்திருந்து முத்துப்பெருமாளை அவர்கள் தீர்த்து கட்டியதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பிடிபட்டவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக குற்றவாளிகளை கைது செய்ய கோரி முத்துப்பெருமாளின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் புளியங்குளம் கருங்குளம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரின் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகே கொலையான முத்துப்பெருமாளின் உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் விசாரணையின் முடிவிலே கொலைக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இரு சமூக இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.